Hi friends, welcome to Meena Sathi Network. இந்த வீடியோல நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் என்ற டாபிக்ல இருந்து பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால்னா என்னது. சென்டர் வந்து ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிசீவர்கிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு பேக்கெட் மட்டும் தான் சென்டர் சென்ட் பண்ணுவாங்க சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சம் பாருங்கள், a channel of 1 Mbps. அப்போ bandwidth என்னது 1 Mbps. Bandwidth equal to 1 Mbps. with the propagation delay of 270 ms. Propagation delay என்னது dB equal to 270 ms millisecond. Transmit a frame of size, the packet size L equal to another 1000 bits. Packet size L equal to another 1000 bits. What is the maximum link utilization for a stop and wait protocol? That is efficiency தான் கேக்குறாங்க. Link utilization equal to in a formula 1 division 1 plus 2a. 1 division 1 plus 2a. இங்க a க்கு என்ன சொல்லிருக்கேன் 1 plus 2 TP division TT. A க்கு என்னது TP division TT. TP என்னது propagation delay time, இது வந்து transmission delay time. TP னா propagation delay, TT னா transmission delay time. ஸோ இந்த இடத்துல TPக்கு அவங்க கொடுத்துட்டாங்க 270 Mbps னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 division 1 plus 2 270 ms னு கொடுத்துருக்காங்க. டிவிஷன் TTக்கு என்னது ஃபார்முலா TT equal to packet size L division bandwidth. packet size L என்ன சொல்லிருக்காங்க 1000 bits சொல்லிருக்காங்க. ஸோ 1000 bits division bandwidth என்னது 1 Mbps. 1 into Mbps எப்படி போடலாம் 10 power 6 bits per second. இது Mbpsக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 3 0க்கு 6ல கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 3 மட்டும் வரும். இந்த பிட்ஸுக்கு பிட்ஸ் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் 1 division 1 plus 2 270 millisecond division 1 division இங்கே என்ன இருக்குது 1 division 10 power 3 செகண்ட் வருது. 1 division 10 power 3 division செகண்ட் வருது. டென் பவர் 3 செகண்ட் வருது. இந்த இடத்துல செகண்டுக்கு என்னது 1 செகண்ட் ஈக்குவல் டு என்னது 1 செகண்ட் ஈக்குவல் டு 10 பவர் 3 மில்லி செகண்ட். 1 செகண்ட் ஈக்குவல் டு என்னது 10 பவர் 3 மில்லி செகண்ட். ஏன்னா மேலே மில்லி செகண்ட் இருக்குதில்ல, இங்கே ரிமைனிங் கீழே மில்லி செகண்ட் கொண்டு வரணும். ஸோ 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 2 270 மில்லி செகண்ட் டிவிஷன் இங்கே ரிமைனிங் கீழே என்ன இருக்குது 1 டிவிஷன் 10 பவர் 3 டிவிஷன் 1 செகண்ட் ஈக்குவல் டு என்ன போட்டு சொல்லியிருக்கேன் 10 பவர் 3 மில்லி செகண்ட். 10 பவர் 3 கேன்சல் ஆகிடும், மில்லி செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 270 மட்டும் இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 270 மட்டும் இருக்கும். 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 270. இது சால்வ் பண்ண என்ன வரும் 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 540 ஈக்குவல் டு 1 டிவிஷன் 1 ப்ளஸ் 541. இது சால்வ் பண்ண என்ன வரும் 0.0018. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 0.0018. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, a sender uses the stop and wait ARQ protocol for reliable transmission of frames. Frame are of size 1000 bytes. And transmission rate at the center is 80 kbps. இந்த இடத்துல frame are of size சென்டர் சைடுங்கும்போது சென்டர் சைடில் frame size அதாவது packet size என்னது
1000 bytes. Next transmission rate, அதாவது sender sideல bandwidth, transmission rate என்னது bandwidth, sender side bandwidth என்னது 80 kbps. Next size of an acknowledgement is 100 bytes. அப்போ receiver side packet என்னது receiver side packet தான் என்னது size of acknowledgement. Size of acknowledgement எவ்வளோ 100 bytes. Transmission rate at the receiver side. ஸோ அப்போ receiver side ஓட bandwidth என்னது receiver side bandwidth என்னது 8 kbps. The one way propagation delay is 100 millisecond. Propagation delay எவ்வளவு TP. TP எவ்வளோ 100 millisecond. Assuming no frame is lost, the sender throughput is. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க throughput கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சென்டர் இது ரிசீவர் சென்டர்லேருந்து இங்கே டேட்டா சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டாவோட பேக்கெட் சென்ட் பண்ணாங்கன்னா அந்த பேக்கெட்டோட சைஸ் தான் என்னது எல்எஸ் அது கொடுத்துட்டாங்க அந்த பேக்கெட்டோட அதோட டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களோ அதோட பேண்ட்வித் சைஸ் தான் என்னது பிஎஸ் ஸோ சென்டர் சைஸில் இருக்கிற பேக்கெட்டோட சைஸும் பேண்ட்வித்தும் கொடுத்துட்டாங்க சென்டர் சைஸுக்கு அதே மாதிரி ரிசீவர் வந்து என்ன சென்ட் பண்ணுவாங்க அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து பேக்கெட் டேட்டா வராது அக்னாலஜ்மெண்ட் வரும் ஸோ அப்போ அக்னாலஜ்மெண்ட் சைஸ் இங்கே வந்து பேக்கெட் சைஸ் சொல்கிறோம்ல அதே மாதிரி இங்கே என்ன சொல்லணும் அக்னாலஜ்மெண்ட் சைஸு அது வந்து எல்ஏ அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது ரிசீவர் சைடோட பேக்கெட் சைஸு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரிசீவர் சைடோட பேண்ட்வித் என்னது பிஆர் இதுவும் கொடுத்துட்டாங்க இங்கேயும் பேண்ட்வித் சைஸ் கொடுத்துட்டாங்க இங்கேயும் பேண்ட்வித் சைஸ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ப்ரொபகேஷன் டைம்னா என்னது இங்கேருந்து இங்கே டேட்டா சென்ட் ஆகுதுல இந்த சென்ட் ஆகிறதுக்குள்ள டைம் எவ்வளோ டைம் இங்கே வந்து சென்ட் ஆகுது இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ரிசீவருக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அது டேட்டா அங்கே சென்ட் பண்ணுறாங்களா சென்ட் பண்ண ஆரம்பித்து ரிசீவருக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது இந்த டைம் தான் வந்து என்னது இதுதான் வந்து என்னது ப்ரொபகேஷன் டைம் அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் இங்கே வந்து சேருது பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள டைம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இந்த பிளேஸில் ரீச் ஆகுது அப்போ இந்த டைம் இதுவும் டிபி தான் ப்ரொபகேஷன் டைம் அப்போ சென்டர் சென்ட் பண்ணுறதுக்கு சென்டர் சென்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஆகக்கூடிய ரிசீவருக்கு வரத்துக்கு ஆகக்கூடிய டைம் இருக்குல்ல அதுவும் டிபி தான் அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர்கிட்டேருந்து சென்டருக்கு வரத்துக்கு ஆகக்கூடிய டைம் அதுவும் டிபி தான் ஸோ அதுதான் ப்ரொபகேஷன் டைம் அப்போ டிபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க 100 மில்லிசெகண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க த்ரூபுட் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ த்ரூபுட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ த்ரூபுட்டுக்கு என்ன ஃபார்முலா த்ரூபுட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா பேக்கெட் சைஸ் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம் பேக்கெட் சைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 1000 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டோட்டல் சைக்கிள் டைம் தான் தெரியாது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டோட்டல் சைக்கிள் டைம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா இது சென்டர் இது ரிசீவர் இருக்காங்கன்னா சென்டர் வந்து ஒரு டேட்டாவை அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கன்னா இங்கே அவங்க டேட்டா பேக்கெட்டோட பிட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒயருக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டைம் இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்குரிய டைம் தான் என்னது டிடி அதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலே டைம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே டேட்டா இங்கே வந்து ரிசீவருக்கு வருதுல அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் டிபி சொல்லுவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே க்யூவில் வந்து இங்கே வந்து ஸ்டே ஆகும் வந்து க்யூவில் வந்து தங்கியிருக்கும் அந்த க்யூவில் வந்து எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுது அதுதான் வந்து க்யூயிங் டைம் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸிங்னா என்னது அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஹெடரை வந்து அனலைஸ் பண்ணும் ப்ராசஸிங் த ஹெடர் ஆஃப் த பேக்கெட்டை வந்து பேக்கெட்டில் இருக்கிற ஹெடரை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் என்னது ப்ராசஸிங் டைம் அது வந்து ஸ்விட்ச் அல்லனா ரூட்டரில் வந்து ப்ராசஸிங் ஆகும் இது வந்து ப்ராசஸிங் டைம் அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும் அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு இங்கே வருது பாருங்கள் அக்னாலஜ்மெண்ட் இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இந்த ரீச் ஆகிறதுக்கு இந்த பிளேஸ் வருது ஸோ இந்த டைம் இது வந்து டிபி அதாவது இங்கே சொல்கிறது தான் டிபி அதேமாதிரி இங்கே நீ சென்டரில் இங்கே சென்ட் பண்ணுறீங்க சென்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ரிசீவருக்கு வரத்துக்கு இந்த டைமில் தான் ரிசீவருக்கு சென்ட் ஆகுது ஸோ இந்த டைம் தான் என்னது டிபி அப்போ டிபி வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் டிபி வருது ப்ரொபகேஷன் டைம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது டிடி இருக்குது டிடி ப்ளஸ் இங்கே ஒரு டிபி இங்கே ஒரு டிபி அதாவது ப்ரொபகேஷன் டைம் ஸோ 2 டிபி ப்ளஸ் இதுனது க்யூயிங் டைம் டிக்யூ ப்ளஸ் இதுனது ப்ராசஸிங் டைம் இந்த பிங்கிறது ப்ராசஸிங் டைம்
PROC ப்ராசஸிங் டைம் ப்ளஸ் இது வந்து என்னது அக்னாலஜ்மெண்ட் 1 to T அக்னாலஜ்மெண்ட் இங்கே சென்ட் பண்ணுறாங்களா அது T அக்னாலஜ்மெண்ட். ஸோ அப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது பேக்கேஜ் சென்ட் பண்ணக்கூடிய டைமு இது அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணக்கூடிய டைமு இதிலேருந்து ரிசீவர்லேருந்து சென்டருக்கு பேக்கேஜ் சென்ட் ஆகக்கூடிய டைமு இது வந்து க்யூயிங் டைமு இது வந்து ப்ராசஸிங் டைமு இந்த இடத்துல க்யூயிங் டைமும் ப்ராசஸிங் டைமும் 0. ஸோ அப்போ வந்து நமக்கு டோட்டல் சைக்கிள் டைம் என்ன கிடைக்குது TCT ஈக்குவல் டு TT ப்ளஸ் 2TP ப்ளஸ் T அக்னாலஜ்மெண்ட். இதுதான் வந்து டோட்டல் சைக்கிள் டைம். ஏன்னா நமக்கு சம்மில் வந்து க்யூயிங் டைமும் கொடுக்கல ப்ராசஸிங் டைமும் கொடுக்கல. ஸோ அது ரெண்டுத்துக்கும் 0 அசைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் சைக்கிள் டைம் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல டோட்டல் சைக்கிள் டைமுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் வந்து நமக்கு டிடியோட வேல்யூ தெரியாது, T அக்னாலஜ்மெண்ட் வேல்யூ தெரியாது. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிபிக்கு தெரியும், டிபிக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிபிக்கு கொடுத்துட்டாங்க. டிடியும் T அக்னாலஜ்மெண்ட் மட்டும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டிடி சென்டர் சைட் டிடி ஈக்குவல் டு சென்டர் சைட் டிடிக்கு என்ன ஃபார்முலா பேக்கெட் சைஸ் டிவிஷன் பேண்ட் வித். அது நம்ம சென்டர் சைஸுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், ரிசீவர் சைடுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். சென்டர் சைடுக்கு எல்எஸ் டிவிஷன் பேண்ட் வித் என்னது பிஎஸ், அதாவது பேக்கெட் சைஸ் டிவிஷன் பேண்ட் வித் சென்டர் சைஸில் சொல்லும்போது. ஸோ இங்கே என்ன இருக்குது, எல்எஸ் என்ன இருக்குது 1000 பிட்ஸு, சாரி 1000 பைட்ஸ், 1000 bytes டிவிஷன் பிஎஸ் என்ன இருக்குது 80 kbps. kbpsன்னு என்னது கிலோ பிட்ஸ் பர் செகண்ட். இவங்க நம்ம மேலே பைட்ஸில் இருக்கிறதால கீழே பைட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 80 கிலோ பிட்ஸ் பர் செகண்டுங்கிறத 80ங்கிறது 1 பிட் ஈக்குவல் டு, சாரி பைட்டாக மாற்றினா என்ன பண்ணோம், 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸு. அப்போது இந்த இடத்துல என்ன வரும் 1 போட்டுக்கணும். ஸோ 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸா, அப்போது 10 பைட்டு கன்வெர்ட் பண்ணும்போது 10 into 10 power 3 bits per second. கிலோ பிட்ஸுக்காக 10 power 3. இப்போது இந்த 3 ஜீரோக்கும் இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த பிட்டுக்கு சாரி பைட்டுக்கு பைட் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் செகண்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 1 டிவிஷன் 10 டிவிஷன், இந்த செகண்டை வந்து நம்ம மில்லி செகண்டில் மாற்றும் போது 1 செகண்ட் ஈக்குவல் டு என்னது 10 power 3 millisecond. 1 second equal to 10 power 3 millisecond. So 10 power 3 millisecond. So இந்த 3ல ஒரு 1 0 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ என்ன இருக்கும் 10 ஸ்கொயர் millisecond வரும். அப்போ என்ன வருது 100 millisecond. அப்போ டிடி என்னது இது மேலே போச்சுன்னா என்ன வரும் 100 millisecond. டிடிக்கு என்னது 100 millisecond. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி T அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதாவது ரிசீவர் சைடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். T அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ரிசீவர் சைடு பேக்கெட்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் LA டிவிஷன் ரிசீவர் சைடு பேண்ட் வித். ரிசீவர் சைடுக்கு என்னது 100 பைட்ஸ் சொல்லியிருக்காங்களா, 100 பைட்ஸ். ஸோ 100 பைட்ஸ் டிவிஷன் ரிசீவர் சைட் பேண்ட் வித்னது 8 kbps. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் இது பைட்ஸில் இருக்கிறதால இது வந்து கிலோ பிட்ஸ் பர் செகண்டு. ஸோ அப்போ பிட்ஸை வந்து நம்ம பைட்டாக மாற்றணும். 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸு. ஸோ அப்போ 8 kbpsங்கிறது 1 பைட்டு. 1 into 10 power 3 பைட்ஸ் பர் செகண்ட். சாரி இந்த இடத்துல பிட்ஸ்ன்னு சொல்லிட்டுனா இது பைட்ஸ் பர் செகண்ட், ஏன்னா நம்ம பைட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ பைட்ஸ் பர் செகண்ட், மேலேயும் பைட்ஸ் இருக்கும் கீழேயும் பைட்ஸ் இருக்கும், பைட்ஸுக்கு பைட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து பைட்ஸ் பர் செகண்ட், ஏன்னா நம்ம 8 into 8 kbpsங்கிறத நம்ம பைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பைட்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல 00க்கு 3ல கேன்சல் ஆச்சுன்னா 10 மட்டும் இருக்கும், இந்த பைட்டுக்கு பைட் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டிவிஷன் 10 ஸ்கொயர் டிவிஷன் செகண்ட் வரும். ஸோ அதே மாதிரி செகண்ட் 1 செகண்ட் ஈக்குவல் டு 10 power 3 மில்லி செகண்ட் சொல்லியிருக்கேன்னா, அப்போ 1 டிவிஷன் 10 ஸ்கொயர் டிவிஷன் 10 power cube மில்லி செகண்ட். 3ல கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் 10 மட்டும் வரும், 10 மில்லி செகண்ட் மட்டும் வரும். சாரி இங்கே 1 நான் 2 போட்டேன், இந்த இடத்துல 1
1 அப்போ ரிமைனிங் என்ன வரும் 10 ஸ்கொயர் வரும் அப்போ 100 மில்லி செகண்ட் வரும் ஸோ அப்போ டி அக்னாலஜ்மெண்ட் என்னது டி அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு 100 மில்லி செகண்ட் அப்போ டிடியும் சென்டர் சைடு டிடியும் 100 மில்லி செகண்ட் ரிசீவர் சைடு டி அக்னாலஜ்மெண்ட் என்னது 100 மில்லி செகண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி நான் த்ரூபுட்டுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் த்ரூபுட் ஈக்குவல் டு பேக்கெட் சைஸ் எல் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம் சொன்னேன்னா டோட்டல் சைக்கிள் டைம் தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதில் வந்து எல் சைஸ் என்னது 1000 பைட்ஸா 1000 பைட்ஸ் ஃபஸ்ட் இந்த டோட்டல் சைக்கிள் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் டோட்டல் சைக்கிள் டைமுக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன் டோட்டல் சைக்கிள் டைமுக்கு என்ன சொன்னேன் டிடி ப்ளஸ் 2 propagation time plus t acknowledgement next வேறு என்ன சொன்ன அவ்வளோதான் tt plus 2tp plus acknowledgement இப்போ tt ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 100 மில்லி செகண்ட் டிடிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 100 மில்லி செகண்ட் இதுக்கும் 100 மில்லி செகண்ட் டிபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு 100 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன வரும் டோட்டலாக இதுக்கு 100 மில்லி செகண்ட் இதுக்கு 100 மில்லி செகண்ட் இங்கே டிபிக்கு 100 மில்லி செகண்ட் 2 × 100 போட்டால் என்ன வரும் 200 வரும் ஸோ டோட்டலாக என்ன வரும் 400 மில்லி செகண்ட் அப்போ டோட்டல் சைக்கிள் டைம் என்னது 400 மில்லி செகண்ட் 400 மில்லி செகண்ட் இதில் 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க ரிமைனிங் என்ன இருக்குது 4க்கு 4 10 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2.5 வரும் ஈக்குவல் டு 2.5 பைட்ஸ் பர் மில்லி செகண்ட் வரும் மில்லி செகண்டுக்கு என்ன போடுவோம் 10⁻³ போடுவோமா பைட்ஸ் பர் 10⁻³ செகண்ட் வரும் இந்த 10⁻³ மேலே போச்சுன்னா என்ன வரும் 2.5 இது வந்து பைட் 2.5 இன்ட்டு 10⁻³ வரும் இதை நம்ம எப்படி போடலாம் 2.5 இன்ட்டு 10⁻³ பைட்ஸ் பர் செகண்ட் வரும் ஸோ இதை வந்து நம்ம ஹோல் நம்பராக மாற்றும் போது 2500 பைட்ஸ் பர் செகண்ட் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 2500 பைட்ஸ் பர் செகண்ட் ஸோ இதான் வந்து இந்த சம்க்கான ஆன்சர் 2500 பைட்ஸ் பர் செகண்ட் அப்படி இல்லைனா நான் இன்னொரு ஃபார்முலா சொன்னாலும் எஃபிஷியன்சி இன்ட்டு பேண்ட் வித் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அது எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுவீங்க டோட்டல் டைம் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம் அதாவது டிரான்ஸ்மிஷன் டைம் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம் டிரான்ஸ்மிஷன் டைம் தான் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா 100 மில்லி செகண்ட் வந்துச்சுல அது டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம் போட்டிங்கன்னா 400 மில்லி செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் இப்போது நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தி வேல்யூ ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஃபார் த ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ ப்ரோட்டோகால்ஸ் ஆர் எஸ் கிவன் பிலோ பிட் ரேட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் சேனல் அதாவது பேண்ட் வித் என்ன சொல்லியிருக்காங்க 1 Mbps அவங்க வந்து பிட்டில் சொல்லியிருக்காங்க ப்ரொபகேஷன் டிலே ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் ப்ரொபகேஷன் டிலே எவ்வளோ சொல்லியிருக்காங்க 0.75 சொல்லியிருக்காங்க இது வந்து பேண்ட் வித்து இது ப்ரொபகேஷன் டிலே நெக்ஸ்ட் டைம் டு ப்ராசஸ் ஏ ஃப்ரேம் இதில் வந்து ப்ராசஸிங் டைம் சொல்லியிருக்காங்க TPROC ப்ராசஸிங் டைம் என்ன சொல்லியிருக்காங்க 0.25 சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் பைட்ஸ் இன் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் நம்பர் ஆஃப் பைட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் என்ன சொல்லியிருக்காங்க 1980 சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் பைட்ஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம் 20 சொல்லியிருக்காங்க LA என்ன சொல்லியிருக்காங்க ரிசீவர் சைட் பேக்கெட் சைஸ் என்னது 20 சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓவர் ஹெட் பைட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் 20 சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்னென்னா சென்டர் சைட் பேக்கெட் சைஸ் சொல்லியிருக்காங்கல்ல சென்டர் சைடில் பேக்கெட் சைஸ் என்னென்னா இவங்க தனியாக கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் பைட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் பேக்கெட் சைஸ்னு என்னது டேட்டா ப்ளஸ் ஹெடர் சைஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஓவராலாக பேக்கெட் சைஸ் வரும் இவங்க டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க 1980 சொல்லியிருக்காங்க 1980 சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஹெடர் ஓவர் ஹெட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது வந்து ஹெடர் சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க 20 ப்ளஸ் 20 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு பேக்கெட் சைஸ் அப்போது பேக்கெட் சைஸ் சென்டர் சைடோட பேக்கெட் சைஸ் என்னது 2000 சென்டர் சைடோட பேக்கெட் எதில் சொல்லியிருக்காங்க பைட்ஸில் சொல்லியிருக்காங்க ரெண்டு இடத்துலையுமே பைட்ஸில் இருக்குது 2000 பைட்ஸ் ஆனால் இவங்க பேண்ட் வித் வந்து பிட்டில் சொல்லியிருக்காங்க
ஆனால் பேக்கெட் சைஸ் வந்து பைட்ஸில் இருக்குது. ஸோ அந்த பைட்ஸில் இருக்கிறத நம்ம பிட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, சென்டர் சைடோட பேண்ட்வித் சொல்லிட்டாங்க 1 Mbps, ப்ரொபகேஷன் டைம் சொல்லியிருக்காங்க, ப்ராசஸிங் டைம் சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ரிசீவர் சைடோட பேக்கெட் சைஸ் LAங்கிறது ரிசீவர் சைடோட பேக்கெட் சைஸ் அது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி சென்டர் சைடோட பேக்கெட் சைஸ் அது தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. பேக்கெட் சைஸ் வந்து டேட்டா ஃப்ரேம் தனியாக சொல்லியிருப்பாங்க, ஹெடர் தனியாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓவர் ஹெட்டுங்கிறதா இங்கே ஹெடர், ஓவர் ஹெட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து ஹெடரு, அது பேக்கெட்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பேக்கெட் சைஸ் என்னது 2000 bytes. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, assume that there are no transmission errors, then the transmission efficiency of the stop and wait ARQ protocol of the above parameter. அவங்க கேட்டிருக்கிறது என்னது, டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 division 1 + 2a போட்டிங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. யூஷுவல் டைம் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம். யூஷுவல் டைம்ங்கிறது டிரான்ஸ்மிஷன் டைம் டிவிஷன் டோட்டல் சைக்கிள் டைம். நான் டோட்டல் சைக்கிள் டைமுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்மிஷன் டைம் ப்ளஸ் 2 ப்ரொபகேஷன் டைம் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் டைம் ப்ளஸ் டி எக்ஸ்ட்ரா இன்னொன்று சொல்லியிருப்பேன், டி ப்ராசஸிங் டைம் ஒன்று, டி கியூவிங் டைம் ஒன்று, 2 சொல்லியிருப்பேன்னா இது ரெண்டுமே 0 செட் பண்ண சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் சம்மில். ஆனால் இந்த சம்மில் வந்து ப்ராசஸிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ராசஸிங் டைம் ஆட் பண்ணிக்கணும், கியூவிங் டைம் மட்டும் நமக்கு கிடையாது. ஸோ டி ப்ராசஸிங் டைம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன வருது, டி ப்ராசஸிங் டைம். அப்போது இது வந்து சென்டர் சைட் டிரான்ஸ்மிஷன் டைம், இது வந்து ரிசீவர் சைட் டிரான்ஸ்மிஷன் டைம், இது ப்ரொபகேஷன் டைம். எக்ஸ்ட்ரா வந்து என்ன வருது, ப்ராசஸிங் டைம் வருது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டிரான்ஸ்மிஷன் டைம், அக்னாலஜ்மெண்ட் டைம், அதேமாதிரி ப்ரொபகேஷன் டைம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் டைமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இது 2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிடியும் டி அக்னாலஜ்மெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிடி ஈக்குவல் டு, டிடிக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து சென்டர் சைடு, இது ரிசீவர் சைடு. அப்போ சென்டர் சைடு பேண்ட்வித் LS டிவிஷன் சென்டர் சைடு பேக்கெட் சைஸ் டிவிஷன் சென்டர் சைடு பேண்ட்வித். ஸோ சென்டர் சைடு பேக்கெட் சைஸ் என்ன, 2000 bytes. 2000 bytes. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்க பேண்ட்வித் எப்படி சொல்லியிருக்காங்க, பிட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பைட்டில் இருக்கிறத பிட்டாக மாற்றணும். அப்போ 1 byte = 8 bits. ஸோ 8 bits டிவிஷன் பேண்ட்வித் சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1 Mbps. 1 × 10⁶ பிட்டில் சொல்லியிருக்காங்களா, பிட் பர் செகண்ட். ஸோ இங்கே எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், பிட்டு கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 0க்கு இதிலேருந்து 3 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 8 டிவிஷன் 10⁻³ டிவிஷன் செகண்ட் வருது. 8 டிவிஷன் 10⁻³ செகண்ட் வருதுங்களா. இங்கே 2 ஒன்று இருக்குது பாருங்கள், முன்னாடி 2 இருக்குது. ஸோ 16 × 8 × 2. ஸோ என்ன இருக்குது, 16 டிவிஷன் 10⁻³ டிவிஷன் செகண்ட். ஸோ இந்த செகண்ட் வந்து நம்ம மில்லி செகண்ட் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும், 10⁻³ 16 டிவிஷன் 10⁻³ டிவிஷன் 1 second = 10⁻³ மில்லிசெகண்டா, 10⁻³ மில்லிசெகண்டு. 10⁻³ கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வருது, 16 millisecond. ஸோ அப்போ டிடி என்ன வருது, 16 millisecond. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர் சைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அக்னாலஜ்மெண்ட் ஈக்குவல் டு ரிசீவர் சைட் பேக்கெட் சைஸ் டிவிஷன் ரிசீவர் சைடு பேக்கெட் சைஸ் டிவிஷன் ரிசீவர் சைடு பேண்ட்வித். இது வந்து 6. ஸோ இங்கே ரிசீவர் சைடு அதாவது LA அக்னாலஜ்மெண்ட், ரிசீவர் சைடுங்கும் போது அக்னாலஜ்மெண்ட் தான். LA என்னது, LA என்ன சொல்லியிருக்காங்க, 20 அக்னாலஜ்மெண்ட். நம்பர் ஆஃப் பைட்ஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட் எவ்வளோ, 20 bytes. 20 bytes டிவிஷன் ரிசீவர் சைடு பேண்ட்வித் என்ன சொல்லியிருக்காங்க,
பேண்ட்வித் வந்து அவங்க சொல்லாததால் காமனாக தனித்தனியாக சொல்லலை. ஸோ அப்போ காமனாக எடுத்துங்க 1 Mbps. 1 Mbpsங்கிறது எப்படி போடலாம்? 1 × 10⁻6 பிட்ஸ் பெர் செகண்ட். இவங்க வந்து பைட்ஸில் இருக்குது மேலே, அது பிட்டாக மாத்திரம் என்ன வரும்? ×8 போட்டுக்கணும். ஸோ ×8 போட்டுங்க. ஸோ ஈக்குவல் டு 20 × பைட்டை பிட்ஸாக மாற்றணும்னா 8 பிட்ஸ் டிவிஷன் 1 × 10⁻6 பிட்ஸ் பெர் செகண்டு. பிட்டு கேன்சல் ஆகும். இதில் 1 0க்கு இங்கே ரிமைனிங் 5 மட்டும் வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது? மேலே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 16 வரும். 16 டிவிஷன் 10⁻5 வருதுங்களா? 10⁻5 டிவிஷன் செகண்ட் வருது. இந்த செகண்டை மில்லி செகண்டுக்கு மாத்திரம் என்ன வரும்? 16 டிவிஷன் 10⁻5 டிவிஷன் 10⁻3 மில்லி செகண்ட். 3க்கு 5 கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 2 மட்டும் வரும். 16 டிவிஷன் 10⁻2 வருதுங்களா? 16 டிவிஷன் 10⁻2 டிவிஷன் மில்லி செகண்ட், அதாவது 100. 16 டிவிஷன் 100 மில்லி செகண்ட் வரும். ஸோ என்ன வருது? 0.16 மில்லி செகண்ட். ஸோ இப்போ நம்ம டிடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டி அக்னாலஜ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிடிக்கு என்ன கிடச்சிச்சு? டிடிக்கு 16 மில்லி செகண்ட். 16 மில்லி செகண்ட் டிவிஷன் டிடிக்கு என்ன பண்ணணும்? 16 மில்லி செகண்ட் ப்ளஸ் 2 × டிபிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டிபி வந்து 0.75. டிபி எங்கே இருக்குது? ப்ரொபகேஷன் டிலே 0.75 0.75 மில்லி செகண்ட் ப்ளஸ் டி அக்னாலஜ்மெண்ட். டி அக்னாலஜ்மெண்ட் என்ன கிடச்சிச்சு? 0.16 மில்லி செகண்ட் ப்ளஸ் டி ப்ராசஸிங் டைம். ப்ராசஸிங் டைம் எங்கே சொல்லியிருக்காங்க? 0.25 மில்லி செகண்ட். 0.25 மில்லி செகண்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 16 மில்லி செகண்ட் டிவிஷன் ரிமைன் கீழே இருக்குது எல்லாத்தையும் இதுங்க மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17.9 மில்லி செகண்ட். ஸோ இது மில்லி செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 0.893. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 0.893. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். யூசிங் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால், சென்டர் வாண்ட்ஸ் டு டிரான்ஸ்மிட் 10 data packets. 10 data packets to the receiver. Out of these 10 data packets, every 4th data packet is lost. How many packets sender will have to send in total? டோட்டலாக எத்தனை பேக்கெட் சென்ட் பண்ண போகிறாங்க? 10 பேக்கெட் சென்ட் பண்ண போகிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேக்கெட் சென்ட் பண்ண போகிறாங்க. எவரி 4th பேக்கெட் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 2 3 அவங்க இப்போ எப்படி சென்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 2 3 4 இந்த 4th பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் 4th பேக்கெட்டை சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? 5 6 7 அகைன் 4th பேக்கெட் லாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அகைன் 4th பேக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 9 10. ஸோ இந்த 4th பேக்கெட் லாஸ்ட் ஆச்சுன்னா அகைன் 4th பேக்கெட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எவரி 4th பேக்கெட் இங்கே 4 7 10 லாஸ்ட் ஆயிடுச்சா, அதனால் வந்து ரீசென்ட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ பேக்கெட் அவங்க சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஆல்ரெடி 10 அது கூட எக்ஸ்ட்ரா 3 பேக்கெட், அதாவது அகைன் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதால அப்போ டோட்டலாக வந்து 13 பேக்கெட் வந்து சென்டர் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 13. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.